உலக அரசியல், உள்ளூர் அரசியலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கலாம், இல்லாட்டி பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த புல்டோஸ்ட் அப்படிங்கிற புக் Amazonல ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி ஒரு 1400 மேல இருக்கு. அதே மாதிரி தன்யா பிரிபஸ்க் அப்படிங்கிற இந்த புத்தகமும் 1000 மேல இருக்குன்னு தோணுது. கிட்ஸ் பெஸ்டில் 189 இதே மாதிரி 60க்கும் அதிகமான புத்தகங்களுக்கான ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 to 4 days அந்த ஆஃபர் அப்படியே தான் இருக்கும். வேணுங்கிறவங்க சூப்பரான நாலேஜபிள் நாவல்ஸ் ப்ளஸ் இதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னா 189க்கு வாங்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். பா வடிவில் வகுப்பறைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்தானார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள படம். அந்த படத்தில் பேக் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது, எல்லாரையும் பார்க்குற மாதிரி யாருமே பேக் பெஞ்ச் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பா வடிவில் ஒரு வகுப்பறையில் நம்ம இந்த மாதிரியான பெஞ்சை போட்டுட்டோம்னா டீச்சர்ஸ் வந்து பேக் பெஞ்சே இல்லாமல் பாடம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு, எல்லாரும் பா வடிவிலேயே வகுப்பறை அமையுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருது. ஐயா ராசா, இந்த பா வடிவில் இந்த மாதிரியான மாணவர்கள் உட்காரும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? காற்றோட்டம் இருக்கும், நல்ல வெளிச்சம் இருக்கும், மக்கள் அதாவது மாணவர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்து குரூப் டிஸ்கஷனில் ஈடுபடுவாங்க. டீச்சர்ஸுக்கு எல்லாரையும் ஒரே நேரத்தில் கவனிக்க முடியும், பேக் பெஞ்சில் ஒளிஞ்சிருக்க முடியாது. இதே மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ் சைடை தமிழ்நாடு அரசாங்கம் அடுக்குகிறது. ஆனால் நெகட்டிவ் சைடு என்ன தெரியுமா? போர்டு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பா வடிவில் நம்ம உட்கார வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி திரும்பி உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்படியே ஒரு மணி நேரம் இப்படியே ஒரு 3 பீரியட் பார்த்துட்டே இருந்தோம்னா அவ்வளோதான், இந்த கழுத்து டமால். அதே மாதிரி இந்த முதுகுத்தண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, முதுகுத்தண்டு, அந்த முதுகுத்தண்டுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வியூயிங் அந்த நம்ம பார்க்கக்கூடியது 13 டிகிரி மட்டும்தான் டீவியேஷன் ஆகி இருக்கணும், அதை விட கூடுதலாக போர்டு பிளாக் போர்டு அப்படிங்கிறது டிவியேட் ஆகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சில மாணவ மாணவிகள் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் போட்டிருப்பாங்கள்ல, மூக்கு கண்ணாடின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மூக்கு கண்ணாடி வழியாக பார்க்கும்போது பா வடிவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்க்கும் திறன் அப்படிங்கிறது மறுபடியும் அவங்களுடைய பார்வையை குன்ற வைக்கும். இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குது. ஒரு படத்தில் வந்துருச்சு, அது அந்த படம் அதனால் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பா வடிவில் வகுப்பறைகளை அமையுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சார் பா வடிவில் வகுப்பறை அமைக்க வகுப்பறைகள் ரொம்ப பெரிதாக இருக்க வேண்டும். நம்ம ஊர் வகுப்பறைகள் அவ்வளோ பெரிதாக இருக்கா? நம்ம ஊரில் ஒரு கிளாஸில் ஒரு 40-50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40-50 பேரையும் பா வடிவில் உட்கார வைக்கிறது அவ்வளோ சுலபமா? இல்லை 1 by 1 பேக் பெஞ்ச் மாதிரி வர்ற மாதிரி அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் உட்கார வைக்கிறது ஈஸியா? அப்படி உட்கார வைக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகளும் இருக்கு. பேக் பெஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாரும் தவறானவங்க அப்படின்னு சொல்ற அந்த கற்பித்தலை மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறையை மக்கள் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறது. இது ஒரு சமூக அநீதி. பின்னாடி இருக்கிறவன் தப்பானவன், முன்னாடி இருக்கிறவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சமூக அநீதி. அதற்கு நீங்க ஏன் பாவடிவில் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும்? அதை இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க, கொஞ்சம் ஸ்கூல்ல இன்னைக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பாவம் அந்த பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி 1 வருடம் ஆகிவிட்டது. ஸோ இந்த மாதம் முழுவதுமாகவே ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. கிட்ஸ் பெஸ்டி ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். அந்த குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ₹1, ஒருவேளை அது ₹1000 ப்ராடக்டாக இருக்கலாம். ₹1 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கலாம், இல்லாட்டி ₹50 வாங்கலாம், இல்லாட்டி பாதி விலைக்கு சில ப்ராடக்ட்ஸை வாங்கலாம், புக்ஸ் வாங்கலாம். இது எல்லாமே டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். சீக்கிரமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான். இது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தருணம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது, மதிமுக மெல்ல கரைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தமாவே அது கரைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. மலை சத்யா அவர்கள் இன்னைக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார். அதுல அழுகிறார் மனுஷன். என்னை யாருமே முதுகுல குத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்பின ஒரு தலைவர் என்னை துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்றி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மகனுக்காக எனக்கு துரோகி பட்டம் கொடுக்கப்பட்டது சரிதானா? நான் எவ்வளவு நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது, இது விசிகாக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு கூட்டணி கட்சியில முக்கியமான தலைவர்கள், அதாவது இந்த பக்கமா இருக்கக்கூடிய மதிமுகல தலைவர் துரை, வைகோ அவர்கள், வைகோ துரை, இவங்க 2 பேர்.
இங்க விசிகால திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான், மீதம் இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா டம்மியா இருக்கக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த கூட்டணி, திமுக கூட்டணி எதுவுமே செய்யாம அதுக்கு அடுத்த லேயர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு தலைவர் இருப்பாரு, அதுக்கு அடுத்த தலைவர் இருப்பாங்க, இவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கூட்டணியில இழுப்பது, இல்லாட்டி அவங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றுவது. இதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது, இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் கட்சியிலிருந்து தான் வெளியேறினார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆனா ஆதவ் அர்ஜுனாவை நேரடியா விசிகே வெளியேற்றியதான்னு கேட்டா இல்ல, திமுக தான் வெளியேற்றியது. ஸோ கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறத திமுக கனகச்சிதமா செய்யறதுனால அந்த கட்சி வேற வழியே இல்லாம அவங்களுடைய கூட்டணி கட்சியான திமுகவையே நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் திமுக கூட்டணி. கொஞ்சம் கொஞ்சமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காணாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு முக்கிய உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்கள், இந்த பக்கமா இருக்கக்கூடிய எல்லா அரசியல் பிரமுகர்களும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நேரத்திலும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் உனக்கு என்னடா இவ்வளவு மொழி வெறி அப்படின்னு சொல்லி சீமானவர்களை பார்த்து கேட்பார்கள். ஆனா இப்ப கடைசியா 2 தினங்களாக நிறைய இந்த திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க, தராசு ஷியாம் உட்பட பல நபர்கள், செய்தியாளர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவங்க இந்த திராவிட கட்சிகள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களிடம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து தெலுங்கு ஓட் பேங்க் வந்து ஓபனாவே பண்றாரு, சில இடங்கள்ல கூட்டங்களே வந்து தெலுங்குல பேசுறாரு. தெலுங்கு ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறது தான். என்ன சார், தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, என்ன தெலுங்கானா வழியா நடக்குது அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெலுங்கு பேசக்கூடிய, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஏகப்பட்ட நபர்கள், குடும்பங்கள் இருக்கு. அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்கு தான் திராவிட கட்சிகள் முனைப்புடன் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ மதிமுக உடைந்து விட்டது, மதிமுகல மலை சத்யா அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் என்றால் அந்த தெலுங்கு கம்யூனிட்டி குரூப் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பிரிந்து போய்விடும். அதை சரிப்படுத்துவதற்காக துரை அவர்கள் என்ன செய்வாரு, ஆல்ரெடி நிறைய ஒரு கூட்டத்துல எல்லாம் துரை அவர்கள் தெலுங்குல தான் பேசுறாராம். துரை வைகோ அவர்கள் தெலுங்குல தான் பேசுறாராம். ஏன்னா தெலுங்கு பீப்புள் அவங்களுடைய ஓட்டை கிராஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தெலுங்குலே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலை அதே தராசு ஷியாம் போன்ற நபர்கள் பேசுகிறார்கள். ஸோ இந்த தெலுங்கு ஓட்டை பிரிப்பதுல திராவிட கட்சிகள் போட்டி போடுறாங்க. அதுல முன்னிலையில் இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு ஓட்டை தேமுதிக எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்ததா மதிமுக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வைகோ அவர்கள் அதே மாதிரி அந்த தெலுங்கு ஓட்டை எடுப்பதற்கு அவங்களுடைய கேண்டிடேட்டை வைப்பாரு. அடுத்ததா திமுக அவங்களுடைய அந்த தெலுங்கு ஓட்டை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டுல தமிழ் அப்படின்னு சொல்லி பேசினாலே இனவெறியன், மொழிவெறியன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறீங்களே, தெலுங்கு ஓட்டை யார் பிரிப்பார்கள் அப்படிங்கிறத பத்தி பெரிய டிஸ்கஷனே ஓடிட்டு இருக்கு. இதுல மொழிவெறி வராதா என்னவா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு கேள்விங்க. இதை போய் நீங்க யோசிச்சு ஆமால இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கம்பெனி அதற்கு பொறுப்பு அல்ல. இன்னொரு முக்கியமான செய்தி நான் பார்த்தேன். இந்த செய்தியை படித்து விட்டு நீங்க என்ன முடிவுகளை சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட ஆஷிஷ் ராவத், யாரு, ஆஷிஷ் ராவத் அவர்களுக்கு புதிய பதவி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்களாம். பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பி ஆக ஆஷிஷ் ராவத் நியமனம். சூப்பரா இருக்குல்ல. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை இன்னும் நாம மறக்கவில்லை. அப்படிப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கத்தை மக்கள் வீழ்த்தினார்கள். ஆனா அந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்திய காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் பதவி கொடுத்து அவங்களை அழகு பார்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக. அதே மாதிரிதான் இப்ப காவலாளி அஜித்குமார் அவர்கள் கொல்லப்பட்டார். அதற்கு காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட ஆஷிஷ் ராவத் அவர்களுக்கு புதிய பதவி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் தானா செய்தி அப்படின்னு பார்த்தா இல்ல. வேங்கை வயல்ல மலம், அந்த குடிக்கிற நீர்ல மலம் கலந்தவர்களை அன்றே பிடித்திருந்தார்கள் என்றால், பெரிய அளவுல திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடத்தி திராவிட கட்சிகள் அந்த இடத்துலயே நின்று முக்கியமான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த தண்ணீர் தொட்டியில இந்த மாதிரி மலம் கலப்பது அப்படிங்கிறது அறவே இருந்திருக்காது. கடைசியா இன்னைக்கு மறுபடியும் பள்ளி, ஒரு ஸ்கூல்ல அந்த குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்து இருக்கிறார்கள் சில நபர்கள் அப்படின்னும், அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பள்ளி, அங்க ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பொருட்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் மர்ம நபர்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஸோ அஜாக்கிரதையா இது அவ்வளோதான, வேங்கை வயல்ல மலம் கலந்த தண்ணீர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விட்டதுனால வந்த வினைதான் பல இடங்களிலும் இதே மாதிரி நீர்த்தொட்டியில் மலம் கலப்பு அப்படிங்கிற செய்தி. இதற்கு தமிழ்நாடு ஆளும் கட்சி திமுக என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா முக்கியமான ஒரு அப்டேட், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான்.
இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கு 45 தினங்கள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10,000 முகாம்களை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அமுதா ஐஏஎஸ் அவர்கள் உட்பட இன்னும் 3 நபர்கள், மொத்தமா 4 நபர்கள் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இதை பற்றி விழிப்புணர்வு கொடுப்பதற்காக மக்களிடம் கொண்டு சேர்க்க சொன்னார்கள். ஸோ உங்களுடைய தொகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது என்றால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வழியாக ஒரு பெட்டிஷனாக கொடுக்கலாம். அப்படி நீங்கள் பெட்டிஷனாக கொடுத்த 45 தினங்களில் அது சால்வ் செய்யப்படும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த பெட்டிஷனில் கொடுக்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு 15 தினங்கள் உங்களுடைய அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்கன்னா ஏன் அந்த ஃபைலை இன்னும் நீங்கள் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரும். இப்படின்னு சொல்கிற முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் இதோ ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் உங்களுடைய மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன. மனு கிடைத்த 30 தினங்களில் அதற்கான பரிகாரங்கள் உருவாக்கப்படும். சொல்லப்போனா திமுக ஆட்சி வந்தவுடனே அந்த மனுக்கள், அந்த பூட்டை உடைத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளும் அவங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் 30 தினங்களில் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த மனு, அதுக்கான அந்த பெட்டி, அதற்கான சாவி எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போ புதுசா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்காரு, அவரு இது மாதிரி மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன், இது வீடு வீடா போய் கொடுங்க. இது என்ன சொல்றாரு, தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், இது வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. இனிமே வந்து கிழிக்க போறாரு. 4 வருடங்கள். அப்ப நீங்க எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் கிடையாதா? ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்த உடனே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நீ தூக்கிட்டு வந்துட்டீங்களே. இதே மாதிரி தானே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியை வச்சு எங்களை ஏமாத்துனீங்க. அடுத்ததா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத வச்சு எங்களை ஏமாத்த போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வியாக இருக்கிறது அப்படின்னா அதற்கான பதிலை நீங்க இங்க சொல்ல போறீங்க. ஏன்னா நீங்களும் அதுக்கான பெட்டிஷனை போட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட மனுக்களை கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய மனுக்கள் அங்கே நிராகரிக்கப்பட்டதா இல்ல அதற்கான சொல்யூஷன் கிடைத்ததா அப்படிங்கிற அந்த தகவலை இங்க இருக்கக்கூடிய டிபி டிப்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நார்மலா நம்ம பார்க்கும்போது அரசாங்கம் ஏதோ வேலை செய்யற மாதிரி இருக்குல்ல, ஆனா இப்ப வேலை செய்யறது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாரும் அதிருப்தியில இருக்காங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத 8 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் கொண்டு வருகிறீர்கள். அரசியல் ஸ்டண்டு தானே இது, ஓட்டுகளுக்கு தானே, வெறும் வாக்குகளுக்கு தான் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் இல்ல அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுடைய ஃபேஸை எங்க வச்சுக்கிடுவாங்க? பார்க்கலாம் மக்களுடைய அந்த ஒரு மனசு எப்படி இருக்கு. இந்த மாதிரியான பல சித்து விளையாட்டுகள் இனி நிறைய அரசியல்வாதிகள் செய்வார்கள், நிறைய அரசியல் கட்சிகள் செய்யும். அந்த சித்து விளையாட்டுகளுக்கு மயங்காமல் மக்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறார்களா, நல்லவர்களை தேர்வு செய்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி 1 இயர் ஆயிருச்சு. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப் டு டேட்டான ஆஃபர்ஸ், 1 மந்த் ஆஃபர்ஸாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே என்ன ஆஃபர் வருது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வரும். யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கப்படும். லிமிடெட் ஸ்டாக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் அதில் கொண்டு வருவோம். ஆஃபர்ஸ் உங்களுக்கானது. 1 இயரில் நீங்கள் என்ன நம்பி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்ய போகிறேன். வேணுங்கிறவங்க அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.